சோசியல் மீடியாவில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது யதார்த்தமாக எதிர்பாராத ஒரு மரண செய்தியை நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களா, அதோடைய கமெண்ட் பாக்ஸில் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை அப்படின்ற மாதிரி விஜய் படத்தில் வரக்கூடிய கமெண்ட்டை யாராவது பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக இந்த கமெண்ட்டை நீங்கள் எல்லாருமே படிச்சிருந்திருப்பீங்க. அந்த வசனத்துக்கு ஏற்ப மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவத்திலையுமே 4 பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வெறும் 10 வயதுல இருந்து 36 வயதுக்குள்ளே இருக்கிற 4 பெண்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னா, மகேந்திர சிங் தோனி அவர்கள் பிறந்த மாநிலமான ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜம்ஷத்பூர் அப்படின்ற பகுதியில் தான் நடந்திருக்கு. 2021 ஜார்க்கண்ட் மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். எங்கேயுமே குழப்பாம உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா நான் சொல்ல போறேன். அதனால வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் and welcome to பாபு சங்கர் ஃபைல்ஸ். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜம்ஷத்பூர் அப்படின்ற பகுதியில் கட்மா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் டாட்டாவுக்கு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் திடீர்னு ரோஷன் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய மனைவியான மோனி, தன்னுடைய 1 வயது மகளான ஆரோதியா மற்றும் இந்த மனைவி இருக்காங்கள மோனி, அவங்களுடைய தம்பியான 13 வயது இருந்த அங்கித் அப்படின்னு இந்த 4 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அப்படி அட்மிட் ஆகும்போது அவங்களுடைய தலையில கையிலன்னு சில காயங்கள் இருக்குது. முக்கியமாக அந்த 13 வயது மச்சானான அங்கித் தலையில பயங்கர ரத்த காயத்தோட ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான். மறுபக்கம் இந்த 3 பேருக்கும் சில பேண்டேஜ் மட்டும் தான் போடப்பட்டிருந்திருக்கு. இந்த ரோஷன் அந்த ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் இமிடியேட்டா அவர் ஜெயஸ்ரீ அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு கால் பண்றாரு. இந்த ஜெயஸ்ரீ யாருன்னா ஆனந்த் அப்படின்றவருடைய மனைவி. இந்த ஆனந்த் யாருன்னா தீபக் அப்படின்றவருடைய மச்சான் முறை வரக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு ரிலேட்டிவ் கூட. இந்த ஆனந்த் மற்றும் ஜெயஸ்ரீக்கு தான் இந்த ரோஷன் அப்படின்றவர் கால் பண்ணி இருந்திருக்காரு. அந்த கால்ல ஜெயஸ்ரீ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காலையில் தீபக் எங்களை சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நாங்களும் வரேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நாங்கள் காரை எடுத்துக்கிட்டு மதியம் 1 மணி வாக்கில் அவங்களுடைய வீட்டை நோக்கி போனோம். அந்த நேரத்தில் பாப்பா கார்லேயே மோஷன் போயிட்டதுனால வீட்டுக்கு போயிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், டைப்பர் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி வேகமாக தீபக்குடைய வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் நானும் என்னுடைய மனைவியும் குழந்தைய தூக்கிக்கிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு டைப்பர் மாற்றுறதுக்காக போயிட்டோம். இன்னொரு பக்கம் என்னுடைய மச்சானான, அதாவது என்னுடைய மனைவியோடைய தம்பியான 13 வயசு இருக்கிற இந்த அங்கித் அப்படின்ற பையன் தீபக்குடைய அந்த வீட்டில் உட்காந்து சோஃபால கேம் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி அந்த பையன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த குழந்தைய கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ எதிர்பார்க்காத விதமா திடீர்னு இந்த அங்கித்தோடைய கதறல் சத்தம் கேட்டிருந்திருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி பாத்ரூம்ல இருந்து பதறி அடிச்சபடி வெளில ஓடி வந்தா. அப்போ தீபக்குடைய ஒரு கையில சுத்தியில் இருக்கு. அதை வச்சு அந்த பையனை கொடூரமான முறையில் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கான். இமிடியேட்டா என்னுடைய மனைவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தைய தூக்கிக்கிட்டு வேகமா வெளியில ஓடி வராங்க. கத்தி யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நானுமே அதை பார்த்துட்டு அந்த சுத்தியில வாங்குறதுக்காக போயிருந்திருக்கேன். அந்த நேரத்தில் எனக்குமே சில அடிகள்லாம் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் தீபக்க மெல்லமா கிச்சன் பக்கம் அழைச்சிட்டு போயிட்டான். பக்கத்து வீட்டுக்காரரான ஆசிஸ் அப்படின்ற ஒரு பையன் தன்னுடைய கார்ல அங்கித்த வேகமா தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த டாடா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருந்திருக்காரு. நானுமே எனக்கும் காயம் ஏற்பட்டுருச்சு. என்னுடைய மனைவியும் இங்கிருந்து கூட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இமிடியேட்டா அந்த தீபக்கை தள்ளி விட்டுட்டு என்னுடைய ஸ்விஃப்ட் காரை எடுத்துக்கிட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். தீபக் அந்த நேரத்தில் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் அவன் பின்னாடியே வரான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு பேக் மட்டும் மாட்டிக்கிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஆனந்த் மற்றும் ஜெயஸ்ரீ அப்படின்ற இந்த 2 பேர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதும் ஆரம்பத்தில் அந்த தீபக் இப்படி பண்ணியிருப்பானா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இந்த கணவன் மனைவி 2 பேருக்குமே ஏற்பட ஆரம்பிக்குது. இமிடியேட்டாக அந்த ஆனந்தும் ஜெயஸ்ரீயும் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரோஷனை பார்த்துருந்துருக்காங்க. ரோஷன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு காயம்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி 2 பேரும் இந்த தீபக்கோடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகியிருந்திருக்கு. 21 வயது இருந்த ரிங்கி அப்படின்ற தன்னுடைய மகள் காணும் அப்படின்னும் தீபக்கோடைய வீட்டுக்கு தான் டியூஷன் எடுக்கிறதுக்காக போவாங்க. தீபக்கோடைய 15 வயது மகளான திவ்யாகுமாரிக்கு என்னுடைய மகள் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி டியூஷன் எடுக்க போன என்னுடைய மகள் வீட்டுக்கு சேரல. கால் பண்ணி தீபக்கு கிட்ட கேட்டாலுமே என்னுடைய மனைவியும் 2 மகள்களும் ராஞ்சிக்கு சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு 2 நாள் வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க. அதனால ரிங்கி வீட்டுக்கு வந்ததுமே டியூஷன் கிடையாதுன்னு சொல்லி நான் அனுப்பிட்டேனே, இந்நேரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கணுமே, வரலையா அப்படின்னு தீபக் சொல்லி இருந்திருக்காரு. இதனால
பதட்டமான அந்த அப்பா அம்மாவும் பல இடங்கள்ல தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த டியூஷன் டீச்சர் கிடைக்கவே இல்லை. இதனால 21 வயது நேர்ந்த அந்த ரிங்கி அப்படின்ற டியூஷன் டீச்சர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. அந்த நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் பாருங்க, அப்படி ஒருவேளை வரலன்னா அந்த பொண்ணுடைய போட்டோவை எடுத்துக்கிட்டு ஈவினிங் வந்து பாருங்க, கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருந்திருக்காங்க. இதனால அந்த அப்பா அம்மாவுக்குமே அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே தீபக் அப்படின்ற ஒரு பெயர் காமனா அடிபடுது. யார் இந்த தீபக் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த தீபக்கு 42 வயது ஆகுது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜம்சத்பூர் அப்படின்ற பகுதியில் இருக்கிற கட்மா அப்படின்ற ஒரு ஏரியாவில் குவார்டர்ஸ் நம்பர் 97, 99 அப்படின்ற இந்த ரெண்டு வீட்டில் தான் இவர் தங்கி இருந்திருக்காரு. இவர் அந்த வீட்டில் தன்னுடைய மனைவி மற்றும் மகள்கள் கூட தங்கி இருக்காரு. இவங்களுடைய மனைவி பெயர் வீணா தேவி, அவங்களுக்கு 36 வயது ஆகுது. மகளுடைய பெயர் திவ்யா குமாரி, அவங்களுக்கு 15 வயது ஆகுது. ரெண்டாவது மகளுடைய பெயர் சான்வி குமாரி, அவங்களுக்கு வெறும் 10 வயது தான் ஆகுது. இந்த 4 பேர் கூட தான் அந்த குவார்டர்ஸ் வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த தீபக்கு குவார்டர்ஸ் வீடு கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா, இவர் பக்கத்தில் இருக்கிற டாடா ஸ்டீல் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு வராரு. அந்த கம்பெனில ஒரு டீசென்டான வேலை, ஒரு நல்ல சம்பளத்தோட வேலை பார்த்துக்கிட்டு வரதுனால அவருடைய ஃபேமிலிக்கு இந்த குவார்டர்ஸை கொடுத்துருந்துருக்காங்க. அந்த குவார்டர்ஸ்ல தங்கினபடி தான் எந்த பிரச்சனையுமே இல்லாம இவர் அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு வராரு. இவருடைய 2 மகள்களும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய மனைவியான வீணா தேவி ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் வேலை பார்க்குற அந்த டாடா கம்பெனில இருந்து டீசென்டான இன்கம் வர ஆரம்பிச்சதுனால ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டான தன்னுடைய ரிலேட்டிவான பிரபுஜி அப்படின்ற ஒருத்தன் கூட சேர்ந்து ஒரு பிசினஸை இவங்க ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்லாம் பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த சைடு பிசினஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து இந்த டாடா ஸ்டீல் கம்பெனில இந்த தீபக் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இப்படி வேலை பார்த்துக்கிட்டு வர இந்த தீபக்குடைய வீட்டுக்கு தான் 2018 இருந்து இந்த திவ்யா குமாரி, அதாவது அவங்களுடைய மூத்த மகளுக்கு டியூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 21 வயது நேர்ந்த இந்த ரிங்கி அப்படின்றவங்க தினமுமே இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. அப்படிதான் லாக்டவுன் சமயத்திலுமே இந்த பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக ரிங்கி தன்னுடைய வீட்டில் இருந்து 11 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க. எப்போதுமே இந்த ரிங்கி 11 மணிக்கு கிளம்பி போனாங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் 12:30 வரைக்கும் டியூஷன் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த திவ்யா குமாரிக்கு டியூஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைல் வந்து தீபக்குடைய 2வது மகளான சான்வி குமாரிக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்துடும். அப்படிங்கிறதுனால அந்த டியூஷனை 12:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணு கிளம்பிடுவாங்க. அப்படிதான் ஏப்ரல் 12ஆம் தேதியுமே தன்னுடைய ஒயிட் கலர் ஹீரோ ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு இந்த ரிங்கி அப்படின்ற டியூஷன் டீச்சர் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த தீபக்குடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா 1 மணி ஆகியுமே இந்த பொண்ணு வீடு வந்து சேரவே இல்லை. எப்படியும் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவா, ஒரு 12:45 வீட்டுக்கு வந்துருவாளே, என்ன இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா கால் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ ரிங்கி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால தீபக்குடைய மனைவியான வீணா தேவிக்கு கால் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ மொபைல் ஃபுல் ரிங் ஆகுதே தவிர தீபக்குடைய மனைவி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் தீபக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ தீபக் வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 மகள்களும் ராஞ்சிக்கு போயிருக்காங்க, உங்களுடைய மகள் கிட்டையுமே நான் சொல்லி அனுப்பிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தீபக்குடைய கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரோஷனுடைய கதையை கேட்டதுக்கு பிறகு ஆனந்த் மற்றும் ஜெயஸ்ரீ, அதாவது தீபக்குடைய மச்சான் முறை வரக்கூடிய இந்த ஆனந்த் தன்னுடைய மனைவியான ஜெயஸ்ரீயை அழைச்சிக்கிட்டு தீபக்குடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடு லாக் பண்ணப்பட்ட நிலையில இருக்கு. என்னடா அது அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் இந்த கணவன் மனைவி 2 பேருமே நின்றுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த குவார்டர்ஸ்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் தீபக்குடைய மாமனார் மாமியார் வீடும் இருக்கு. அதாவது வீணா தேவியோடைய அப்பா அம்மாவும் அங்கதான் தங்கி இருக்காங்க. அவங்களுமே தன்னுடைய மகள் காலை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டியூஷன் டீச்சருடைய அப்பா அம்மாவுமே இந்த தீபக்குடைய வீட்டுக்கு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு பிறகு வந்து இருந்திருக்காங்க. இதனால அந்த சம்பவ இடத்துல 3 ஃபேமிலி கிட்ட கூடி இருந்திருக்காங்க. ரோஷனுடைய ஃபேமிலி கூடி இருக்காங்க, தீபக்குடைய மனைவியான வீணா தேவியுடைய ஃபேமிலி கூடி இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த டியூஷன் டீச்சருடைய ஃபேமிலி கூடி இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஒரே நேரத்தில் கூடி அந்த வீட்டை பார்க்கும்போது தான் ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் கூட அவங்களுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிக்குது. பட் இந்த சந்தேகம் அவங்களுக்கு எழுவதற்கான காரணம் என்னன்னா, அந்த வீட்டில் வந்து லைட்டு, ஃபேனு, ஏசிலாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவில் திருட்டுலாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால திருடர்களும் இந்த மாதிரி வெளியில் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபேனு, ஏசியெல்லாம் போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போதான் வீட்டுக்குள்ள ஆள் இருக்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாவனையை கிரியேட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயுமே தீபக் பண்ணிட்டு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் தான் இந்த குடும்பத்தார்களுக்கு எழ ஆரம்பிக்குது. இதனால வீணாதேவியோடைய அண்ணனான வினோத் என்ன பண்றாரு, பூட்டை உடைச்சிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம், ஒருவேளை தீபக்கும் என்னுடைய தங்கையும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த பூட்டு ஒரு 2:30 மணிக்கெல்லாம் உடைக்கப்படுது. உடைச்சதுக்கு பிறகு எல்லாரும் அந்த குவார்டர்ஸ் நம்பர் 97க்குள்ள நுழையும் போதுதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான காட்சியை அந்த இடத்துல பார்த்திருந்திருக்காங்க. அந்த வீட்டோடைய ரூம் முழுக்க ஒரே ரத்தமா சிந்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரூமோடைய பெட்டில் இந்த தீபக்குடைய மனைவியான வீணாதேவி அவங்களுடைய 2 மகள்களும் கொடூரமான முறையில தலையில தாக்கப்பட்டு ரத்த சகதியோட அந்த இடத்துல இறந்து கிடக்கிறத பார்த்ததும் மொத்த ஃபேமிலியுமே மிரண்டு போயிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டியூஷன் டீச்சருடைய அப்பா அம்மாவுமே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்கன்னா, இந்த டியூஷன் டீச்சருடைய ஒயிட் கலர் ஹீரோ ஸ்கூட்டர் அந்த வீட்டில் தான் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. இதனால கண்டிப்பா ரிங்கியுமே இங்கே தான் இருப்பா அப்படின்ற சந்தேகம் அந்த அப்பா அம்மாவுக்கு எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமாக தான் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குவார்டர்ஸ் நம்பர் 99 பூட்டை உடைச்சிட்டு இந்த குடும்பத்தார்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளேயுமே ஹாலு, பெட்ரூம் அப்படின்னு எல்லாமே இருக்கு. அதுல ஒரு ரூம்ல அவங்க தேடிக்கிட்டே வரும்போது தான் ஒரு உடன் பெட் ஒன்று அந்த இடத்துல இருக்கு. அந்த பெட்டுக்கு கீழே பாக்ஸ் மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறதுனால அது மேல இருக்கிற பெட்டையும் பிளைவுட்டையும் தூக்கிட்டு பார்க்கும்போது தான் அதுக்குள்ள இவங்களுடைய ஆசை மகளான 21 வயது இருந்த ரிங்கி கைகாலில் செல்லோ டைப்லாம் ஒட்டப்பட்ட நிலையில அரை நிர்வாணத்தோட கொடூரமான பொசிஷன்ல அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. எந்த தாய் தகப்பனுக்கும் வரக்கூடாத ஒரு கொடூரமான ஒரு காட்சியை தான் அன்றைய நாள் அந்த அப்பா அம்மா பார்த்துருக்காங்க. இமிடியேட்டா இந்த குடும்பத்தார்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸருமே தகவல் கிடைச்சி ஒரு 10 நிமிஷத்திலே வந்து இறந்து கிடக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இமிடியேட்டா தங்களுடைய ஹையர் ஆஃபீஸர், ஃபாரன்சிக் ஆஃபீஸர், போட்டோகிராஃபர் அப்படின்னு எல்லாருக்குமே தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த மாவட்டத்துடைய எஸ்பி, டிஎஸ்பிலாம் வந்து நேரிலே வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்துடைய எஸ்பி இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமா ஃபார்ம் பண்றாரு. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த வீட்டில் கிடைக்கிற ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட், அந்த வீட்டில் கிடைக்கிற பிளட் சாம்பிள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சேகரிக்கிறாங்க. அது மட்டும் அந்த பொண்ணுடைய ஸ்கூட்டி 4 மொபைல் போனையுமே மீட்டு எடுக்கிறாங்க. அதுல ஒரு மொபைல் போன் உடஞ்ச நிலையில இருக்கு, ஒர்க் ஆகாம இருக்கு. 3 மொபைல் போன் ஆன்ல தான் இருந்திருக்கு. இதன் பிறகு டெக்னிக்கலாவுமே சில எவிடன்ஸ் அந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையில இறங்கி இருந்திருக்காங்க. முதற்கட்டமா இந்த வீணாதேவியோடைய அண்ணனான வினோத் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த தீபக்குடைய மாமனார் வீட்டு சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, சம்பவம் நடந்த நாளான ஏப்ரல் 12ஆம் தேதி 2021 காலை நேரத்திலே இந்த தீபக் எங்களுடைய வீட்டுக்கு வந்தாரு. அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி மற்றும் 2 மகள்களும் ராஞ்சிக்கு என்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் நாளைக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வச்சிருக்கேன், புதுசாக ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். என்னுடைய மனைவியோடைய நகை இங்கே தானே இருக்கு, 1 மாசத்துக்கு முன்னாடி இங்கே தானே கொடுத்துட்டு போனா, அந்த நகையை கொடுங்க, நான் அதை பேங்க்ல அடகு வச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா ஆரம்பத்துல அந்த வினோத் அப்படின்றவருக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கு. இதனால தீபக் இந்த வினோத் கிட்ட என்ன சொல்றானா, நீ நாளைக்கு வேணா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுக்கு வா, நான் ரெஜிஸ்டர் பண்றேனா இல்லையான்னு நீயே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணோடைய நகைகள் எல்லாத்தையுமே இவங்கிட்ட கொடுத்துருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீணாதேவிக்கு கால் பண்ணி பார்த்தாலும் வீணாதேவி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. எப்படி ஒரு ஸ்டேட்மெண்டா அந்த குடும்பத்தார்கள் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் இருக்கிற ரோஷன் கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ ரோஷன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். தொடர்ந்து அவனுடைய மொபைலை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்போது கடைசியா அந்த ஊர்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தள்ளி விஷ்ணுபூர் அப்படின்ற இடத்துக்கிட்ட தான் மொபைல் சுவிச் ஆஃப் இருந்திருக்கு. அவன் கடைசியா யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான், எங்கெங்கெல்லாம் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையுமே ஒருவேளை தீபக் வந்தா எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தீபக்கை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த 4 பேருடைய சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நியூஸ்லயும் மீடியாவிலுமே பரபரப்பா பேசப்பட ஆரம்பிக்குது. அந்த டியூஷன் டீச்சர் இறந்து கிடந்த இடத்துல இருந்து சில துணிகளையுமே போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கிறாங்க. அது கூட ஒரு எம்டியான மாத்திரை அட்டையுமே மீட்டெடுக்கிறாங்க. அந்த மாத்திரையை பார்க்கும்போது தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. தொடர்ந்து இந்த தீபக் மேல ஐபிசி செக்ஷன் 302, 307, 326, 379, 201 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. தீவிரமா இந்த தீபக்கை தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் ஜேகே ஜுவல்லர் அப்படின்ற ஒரு நகைக்கடை வியாபாரி டைரக்டா போலீஸ் ஆபீசர் கிட்ட வந்திருக்காரு. அப்போ என்ன சொல்லி இருந்திருக்காருன்னா, எனக்கு தீபக் வந்து முதல் நாள் வாங்கல, அதாவது இந்த கிரைம் நடந்தப்போ 10 மணிக்கு முன்னாடிலாம் எனக்கு கால் பண்ணா. அப்போ என்னுடைய மனைவியுடைய நகைகள்லாம் விற்கணும், நான் எப்ப கடைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்கான். அவன் ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால
10 மணிக்கு நாங்கள் கடையை திறப்போம், ஒரு 10:15 மணிக்கு நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டு அவன் எங்களுடைய கடைக்கு வந்தான் சார். அப்போ 109 கிராம் கிட்ட நகையை எங்க கிட்ட கொடுத்தான். அதை எல்லாத்தையுமே விற்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 4,46,900 ரூபாய்க்கு இருந்துச்சு. அப்போ அவனுக்கு அந்த பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க செக்கு கொடுத்தோம். ஆனா அவன் எனக்கு செக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷா தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் டைம் ஆகும், இப்போதைக்கு முடியாது அப்படின்ற மாதிரி நாங்க சொன்னோம். ஆனா அவன் அதெல்லாம் முடியாது, எனக்கு இமிடியேட்டா வேணும், எனக்கு அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி நான் மதிய நேரத்தில் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த தீபக் அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே இருந்து ஒரு 3-4 முறை கால் பண்ணிட்டான். அப்ப கூட எங்களால ஃபுல் பணத்தையுமே ரெடி பண்ண முடியல. இறுதியா 3 மணிக்கு வந்தான். அப்போ 3 லட்சம் ரூபாய் மட்டும் தான் கேஷ் எங்க கிட்ட இருந்ததுனால அவங்கிட்ட அந்த பணத்தை நாங்க கொடுத்தோம். அதே சமயம் மீதம் இருக்கிற 1,46,900 ரூபாயை என்னுடைய அண்ணனுடைய அக்கௌண்ட்ல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் அண்ணனுடைய அக்கௌண்ட் நம்பரை எங்க கிட்ட கொடுத்துட்டு போனா அப்படின்ற மாதிரி அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருந்து போலீஸ் கிட்ட இந்த வாக்குமூலம் எல்லாமே பெறப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு 69 கிராம் கிட்ட நகையை மீட்டெடுக்கிறாங்க. மிச்ச பணத்தை நீங்க அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. தொடர்ந்து தீபக் ஒரு டீம் என்னதான் பல இடங்கள்ல தேடி பார்த்தாலும் தீபக்கை பத்தின எந்த ஒரு எவிடன்ஸுமே போலீஸ் அதிகாரிகளால கலெக்ட் பண்ணவே முடியல. இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லையுமே இறந்து போன அந்த டியூஷன் டீச்சருடைய கழுத்தில் சில மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும், இறந்து போன இந்த 4 பேருடைய தலையிலுமே சுத்தியலால் அடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலையணையை வச்சு தான் மூச்சு திணறி கொலை பண்ணியிருந்திருக்கான். அதே சமயம் அந்த டியூஷன் டீச்சரான ரிங்கி அப்படின்றவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உடல் கூட இவன் உடல் உறவு வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தையுமே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை போலீஸ் அதிகாரிகள் கேட்டதுமே அவங்களுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஏன்னா இந்த ரிங்கி இறந்து கிடந்த அந்த ரூம்லயே ஒரு மாத்திரை அட்டையை பார்த்துருந்துருக்காங்க. அந்த மாத்திரை அட்டையை படிச்சு பார்க்கும்போது தான் நீண்ட நேரம் அவன் அந்த உடலுறவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேப்லெட் போட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் இந்த ரிங்கி இறந்து போனதுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தை அந்த பொண்ணுக்கு பண்ணியிருந்திருக்கான். கொஞ்சம் கூட கருணையே இல்லாம தன்னுடைய சொந்த மனைவி, மகள் மற்றும் இந்த டியூஷன் டீச்சர் அப்படின்னு எல்லாரையுமே அநியாயமா இவன் கொலை பண்ணி இருந்திருக்கான். தொடர்ந்து இந்த விசாரணைகள், இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நடந்துகிட்டே இருக்கிற நேரத்துல தான் இன்னொரு பக்கம் இந்த தீபக்கோடைய அண்ணனுடைய அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபாய் கிட்ட பணம் டெபாசிட் ஆயிருந்திருக்கு. உடனடியா இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தன்பாத் அப்படின்ற பகுதியில் இருக்கிற HDFC பேங்க்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இமிடியேட்டா ஒரு டீம் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற CCTV செக் பண்ணி பார்க்கும்போது காலை 11 மணிக்கு இந்த தீபக் வந்து டெபாசிட் பண்ணிட்டு போறது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. இதனால தீபக் அந்த இடத்துக்கு மறுபடியும் வர சான்ஸ் இருக்கு. அந்த ஏரியாக்குள்ள தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மறுபடியுமே டெபாசிட் பண்றதுக்காக அந்த HDFC பேங்க் வந்து இருந்திருக்கான். அந்த நேரத்தில் தான் போலீஸ் அதிகாரிகள் அவனை வசமா பிடிச்சிருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக தீபக்கை கைது பண்ணும்போது அவன்கிட்ட இருந்து 97,000 ரூபாய் பணத்தை மீட்டெடுக்கிறாங்க. அவன் தங்கி இருந்த ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க சொன்ன மாதிரியே, அதாவது ரோஷன் சொன்ன மாதிரியே பேக்கில் அந்த இடத்துல இருந்திருக்கு. அதில் சில நகைகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன அந்த டியூஷன் டீச்சருடைய பைக் சாவி கூட அவன்கிட்ட தான் இருந்திருக்கு. மேற்கொண்டு மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு அவன் புதுசாக ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்திருக்கான். சில ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்திருக்கான். அவங்ககிட்ட இருந்து எல்லா பொருட்களையுமே மீட்டு எடுத்துட்டு இமிடியேட்டாக அந்த ஜம்ஷத்பூருக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய ஸ்டைல அவனை அடிச்சு உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் எதுக்காக இந்த 4 பேருமே இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ண, அவனுடைய உண்மையான டார்கெட் யாரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒன்று விடாம புட்டு வச்சிருந்திருக்கான். அவன் என்னென்ன சொன்னான் அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தீபக் 2004 தான் இந்த வீணாதேவியை திருமணம் பண்ணி இருந்திருக்கான். டாடா ஸ்டீலில் வேலை பார்க்கும்போது இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவனுடைய பிஸ்னஸ் கூட நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவனுடைய ஸ்கூல் நண்பனான இந்த பிரபுஜி அப்படின்றவன் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். என்கிட்ட காசுலாம் இல்லை, அதனால நானும் வரல அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் இந்த தீபக் சொல்லி இருந்திருக்கான். ஆனால் உன்னுடைய கிராமத்தில் உனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு, அந்த வீட்டை விற்று அந்த பணத்தை நம்ம பிஸ்னஸில் போடலாம், அது உனக்கு மல்டிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆசை காட்டி இருந்திருக்கான். அதன்
அடிப்படையில் தான் இந்த தீபக் தன்னுடைய வீட்டை 40 லட்ச ரூபாய்க்கு வித்ததுக்கு பிறகு 20 லட்ச ரூபாயை தன்னுடைய நண்பன் கிட்ட பிசினஸ்க்காக கொடுத்துருந்துருக்கான். அதுக்கப்புறம் இவங்களுடைய பிசினஸ் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா திடீர்னு லாக்டவுன் வந்ததுனால அவங்களுடைய மொத்த பிசினஸ்மே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இதனால தீபக்கு ஒரு சைட்ல இருந்து வரக்கூடிய இன்கம் மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிக்குது. ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஒரு பெரிய லாஸை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படுது. இந்த நேரத்தில் தன்னுடைய நண்பனான அந்த பிரபுஜி என்ன பண்ணி இருந்திருக்கான், எனக்கு சில கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால என்னுடைய ட்ரக்கை நீ வாங்கிக்கோ, அதை வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் அந்த ட்ரக்கை 17 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த தீபக் வாங்கி இருந்திருக்கான். ஆனா செகண்ட் லாக்டவுன் மறுபடியுமே போடப்பட்டதுனால அவனால அந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்மே சரிவர பண்ண முடியல. இதன் காரணமா இந்த ரோசன் அப்படின்றவன, அதாவது இந்த தீபக்கோடைய பிசினஸ் பார்ட்னரான பிரபுவோடைய சொந்த மச்சான் தான் இந்த ரோசன். இந்த ரோசனுக்கு தான் இவருடைய அந்த ட்ரக்கை வாடகைக்காக கொடுத்திருந்திருக்காரு. ஆனா அந்த நேரத்துல தான் இந்த ட்ரக்குக்கு 5 லட்ச ரூபாய் ரோடு டாக்ஸ் பாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இந்த தீபக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. தன்னுடைய சொந்த நண்பனே இப்படி ஏமாத்தி 17 லட்ச ரூபாய்க்கு நம்ம கிட்ட வித்துட்டானே அப்படின்ற ஒரு வருத்தமும் இந்த தீபக்கு அந்த சமயத்துல இருந்த சமயம் அது. ஆனா எந்தவித பேப்பரும் இல்லாம இந்த ரோசன் கிட்ட அந்த லாரியை வாடகைக்கு கொடுத்திருந்திருக்கான். ஆனா ரோசன் வந்து லாக்டவுனை காரணமா காட்டி பணம் எதுவுமே இந்த தீபக்கு கொடுக்கவே இல்லை. இதனால ஒரு கட்டத்துல பெரிய நஷ்டம் இந்த தீபக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமா இந்த மொத்த பேர் மேலையுமே, அதாவது இவனுடைய பிசினஸ் பார்ட்னரான இந்த பிரபு, இந்த ரோசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலையுமே ஒரு பயங்கர ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த லாக்டவுன் சமயத்துல படம் பார்க்கிற பழக்கம் இந்த தீபக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படிதான் பாடல் லோக் அப்படின்ற ஒரு கிரைம் சீரியஸை இவன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பார்க்கும்போது அதுல வர மாதிரியே எல்லாருமே கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பயர் ஆகியிருந்திருக்கான். முக்கியமா இந்த ரோசன் தன்னை ஏமாத்தின அந்த பிசினஸ் பார்ட்னரான பிரபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய டார்கெட். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் எடுத்த தவறான முடிவு என்னன்னா, ஒருவேளை இவனுங்க 2 பேரையும் நம்ம கொலை பண்ணிட்டா கண்டிப்பா நம்ம ஃபேமிலியை சும்மா விட மாட்டாங்க. நானுமே ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டாலும் என்னுடைய ஃபேமிலி நடுத்தருவில் தான் வந்து நிற்கும். அதனால அவங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்கள முதல்ல தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு ஒரு கொடூரமான தவறான முடிவை இந்த தீபக் எடுத்திருந்திருக்கான். அதன் அடிப்படையில தான் சரியா ஏப்ரல் 11, 2021 கொஞ்ச நாட்களே நவராத்திரி வரப்போறதுனால நான் ஆரம்பத்துல சொன்ன ஆனந்த் மற்றும் ஜெயஸ்ரீ அப்படின்ற தன்னுடைய ஃபேமிலி ரிலேட்டிவை வீட்டுக்கு வர வச்சு மட்டன் விருந்தெல்லாம் வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போனதுக்கு பிறகு இவன் தன்னுடைய மனைவி கூட தூங்க போயிருந்திருக்கான். எப்போ இவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் சரியா அதிகாலை 3 மணிக்கு எழுந்ததுமே தங்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு நேரடியா கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே தான் ஏற்கனவே வாங்கி மறைச்சு வச்சிருந்த சுத்தியில எடுத்து கொடூரமான முறையில தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய மனைவியை அடிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தலையணையை எடுத்து அவங்களுடைய முகத்து மேலேயே வச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு நேரடியா தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய 2 மகளுடைய ரூமுக்கு போயிருந்திருக்கான். அப்போ அப்பாவியான பிஞ்சு குழந்தைகளான அந்த 2 மகள்களையுமே அதே மாதிரி சுத்தியலால கொடூரமான முறையில் அடிச்சுட்டு தலையணையை வச்சு அமுக்கி கொலை பண்ணி இருந்திருக்கான். இப்படிப்பட்ட கொடூர சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவன் மேலே சில ரத்த கரைகள்லாம் படிஞ்சிருந்திருக்கு. இதனால நேரடியாக பாத்ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு டைரெக்டாக பூஜை ரூமுக்கு வந்து சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி ப்ரேயர்லாம் பண்ணியிருந்திருக்கான். இது முடிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு ரோசனுடைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ரோசன் அப்படிங்கிறதுனால ரோசனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு மதியம் உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீங்கள் இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் ரோசன் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். இதனால ரோசனுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அவர் தான் இத்தனை முறை கூப்பிடுறாரு, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த ரோசனுடைய குடும்பம் மதிய நேரத்தில் இந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த தீபக் என்ன பண்றான், நேரடியாக தன்னுடைய மனைவியோடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அவளுடைய நகைகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி கடைக்கு கால் பண்ணி நகையை நான் விற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். நகையெல்லாம் கொடுத்துட்டு வந்து நான் கேஷா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். வந்ததுக்கு பிறகு இந்த ரோசனுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சில டிஷ்ஷஸ்லாம் சாப்பாடு இவனே செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இப்படி இவன் பிஸியா சமைச்சுக்கிட்டே இருந்த நேரத்துல தான் எப்போதும் வர மாதிரி அந்த டியூஷன் டீச்சரான ரிங்கி அப்படின்றவங்க எதிர்பாராத விதமா கேட்டை திறந்துட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. இவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை என்னதான் கொலை பண்ணி இருந்தாலுமே அவங்களுடைய முகத்தையோ எதையுமே அவன் மூடவே இல்லை. இதனால வேகமா பெட்ரூமுக்கு வந்து அவங்களுடைய முகத்தை போர்வையால மூட ஆரம்பிச்சிருக்கான். இதை எல்லாத்தையுமே ரிங்கி தூரத்துல இருந்து பார்த்து இருந்திருக்காங்க.
வச்சிருக்காங்க. இப்ப ரிங்கி எல்லாத்தையுமே பார்த்துட்டதுனால அவனுக்கு பதட்டதெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற கத்தியை எடுத்து அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதை பத்தி நீ வெளியில சொல்லக்கூடாது, உன்னுடைய ஸ்கூட்டி சாவியா என்கிட்ட கூட அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ரிங்கி அதுக்கு தயாராகவே இல்லை. அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போக முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளேயே இந்த தீபக் அந்த ரிங்கியை எப்படியோ பிடிச்சி அந்த பொண்ணுடைய கழுத்தை துடிக்க நெரிச்சு கொலை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய சடலத்தை பக்கத்துல இருக்கிற குவார்டர்ஸ்ல தூக்கி போட்டுட்டு இவன் ரோஷனுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கட்டிலுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கே, அதுக்குள்ள இவளுடைய சடலத்தை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்கான். ஆனா இந்த நேரத்துல தான் அவன் சில டேப்லெட்லாம் போட்டு அந்த பொண்ணுடைய சடலத்து கூட உறவு வச்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த சடலத்தை அந்த பாக்ஸ்குள்ள வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பெட்டெல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு நேரடியாக கிச்சனுக்கு வந்து சமைக்கலாம் ஆரம்பிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் 1 மணி வாக்கில் ரோஷன் அவன் பிளான் பண்ண மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து இருந்திருக்கான். அதன் பிறகு அவனுடைய குழந்தைக்கு டைப்பர்லாம் மாற்ற முயற்சி பண்ணியிருந்திருக்கான். அந்த நேரத்தில் தான் ஒருவேளை ரோஷனை கொலை பண்ணும்போது அவனுடைய மனைவி மற்றும் இந்த மச்சானான, அதாவது ரோஷனுடைய மனைவியோடைய தம்பியான 13 வயதுன்னு இருந்த அங்கித்தும் இருக்கிறதுனால அவன் ஒருவேளை சாட்சியா மாறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தலையில சுத்தியலால கொடூரமான முறையில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த பையன் கத்த ஆரம்பிச்சதுமே ரோஷனுடைய மனைவி வெளில வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரோஷன் தடுக்க போயிருந்திருக்கான். ரோஷனுடைய மனைவி வந்து கத்திக்கிட்டே குழந்தையை தூக்கிட்டு வெளியில போயிருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரரான அனீஸ் அப்படின்றவர் இந்த அங்கித்தை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ரோஷனை எப்படியோ தன்னுடைய மனைவி கூட அந்த ஸ்விஃப்ட் கார்ல தப்பிச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அதன் பிறகு வீட்டை பக்காவா போட்டுட்டு லைட்டு ஃபேன் ஏசி எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு தன்னுடைய ராயல் என்ஃபீல்டு பைக்கை எடுத்துக்கொண்டு இந்த ரோஷனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா ஒரு கட்டத்தில் ரோஷனை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுமே இமிடியேட்டா தன்னுடைய ரூட்டை மாத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். நேரடியா அவன் அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு 3 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு மீத பணத்தை என்னுடைய அண்ணனுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு கிளம்பி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போயிட்டு வெளியூர்லாம் தங்கி தனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய அண்ணனுடைய அக்கௌண்ட்ல வந்து அந்த 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி விட்டு இருந்திருக்கான். அப்போதான் போலீஸ் அதிகாரிகள்கிட்டே மாட்டி இருந்திருக்கான். இவ்வளவு விஷயங்கள் அவனுடைய வாயில இருந்து வந்ததுக்கு பிறகு ஏப்ரல் 23, 2021 நேரடியாக அவனை அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிரைமை ரீக்ரியேஷன் பண்ணி இருந்திருக்காங்க. அவன் என்னென்னலாம் பண்ணானோ அது எல்லாத்தையும் ரீக்ரியேஷன் பண்ணி இருந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே வீடியோ ஷூட் கூட பண்ணி இருந்திருக்காங்க. இறுதியா அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. அவனை ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்கு தொடர்ந்து அந்த ஜார்க்கண்ட் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இறுதியா 2023 ஏப்ரல் மாதம் ஆகல இவன் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் 2023 ஆகல இவனுக்கு மரண தண்டனையை ஜார்க்கண்ட் மாநிலத்தோடைய நீதிமன்றம் கொடுத்திருந்திருக்கு. தற்போதைக்கு தன்னுடைய மரண தண்டனையை எதிர்த்து அப்பீல்லாம் பண்ணியிருந்திருக்கான். தொடர்ந்து இந்த வழக்கு ஹைகோர்ட்ல இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவன் ஜெயிலில் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்தெந்த விஷயம் சினிமாவை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணுமோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லாமல் இந்த மாதிரி கிரைம் பண்ற விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அதை ரியல் லைஃப்லயுமே பண்ணா நம்ம மாட்டிக்க மாட்டோம், ஹீரோ மாதிரி இருப்போம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அவன் தான் பெரிய முட்டாள்னு நான் சொல்லுவேன். சினிமாவில் இருக்கிற மாதிரி ரியல் லைஃப்ல கண்டிப்பா நம்மளால எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. எப்படியோ எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்பல் நடந்துடும். போலீஸ்கிட்டையுமே ஒரு தடயம் கிடைச்சா போதும், ஈஸியா வந்து பிடிச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடாம சுழி அடைக்கிட்டு சும்மா இருக்கிறது தான் பெரிய நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இவனுடைய இந்த சின்ன ஈகோ மற்றும் கோபத்தினால இவனுக்கும் அந்த ஈகோக்கும் சம்பந்தமே இல்லாத அப்பாவியான இந்த 4 பெண்கள் தான் அநியாயமா இறந்து போயிருந்திருக்காங்க. தன்னுடைய சொந்த மனைவி மற்றும் மகள்களையே கொல்ற அளவுக்கு ஒரு மடத்தனமான டிசிஷனை இந்த தீபக் எடுத்திருந்திருக்கான். இன்னொரு பக்கம் புதுசா அப்பதான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ரிங்கிக்கு இப்படி ஒரு கொடூரம் நடக்கும் அப்படிங்கறத அவன் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. யதார்த்தமா எப்போதும் போல அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. அநியாயமா இப்படி ஒரு சாவை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த தீபக்கால ஏற்பட்டிருந்திருக்கு. என்னைய கேட்டால் இந்த வழக்கில் தீபக்கு தண்டனை கொடுத்தது ஓகே தான். அது கூட இந்த தீபக்கோடைய மனநிலையை எந்த அளவுக்கு மாத்தின அந்த பிரபு மற்றும் ரோஷனுக்கு கண்டிப்பா ஏதாவது தண்டனை கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய உள் மனசு தோணுது. ஆக மொத்தம் கொலை எந்த இதுக்குமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. இறுதியா இந்த தீபக் அவனுடைய டார்கெட்டை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத 4 பேரை கொலை பண்ணி தற்போதைக்கு ஜெயிலில் களி தின்னுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்ப வேணாலும் அரசாங்கம் அவனுக்கான மரண தண்டனையை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்க இந்த தீபக்கோடைய வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வழக்கை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.